வேலூர் மாவட்டம் அகரம்சேரி எனும் இடத்தில் தவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் கூட்டம் இன்னும் சில மணி நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சாலை மார்க்கமாக சென்னையிலிருந்து விஜய் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். கடும் வெயில் காரணமாக மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகள் அமர்வதற்கு நாற்காலி வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல குடிநீர் வசதி, மருத்துவ வசதி உள்ளிட்ட வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது முன்னதாக நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் தவேகாவின் முக்கிய நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், நிர்மல்குமார், ஆனந்த் உள்ளிட்டோர் ஏற்பாடுகளை கண்காணிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல விழா நடைபெறும் இடத்திற்கு வெளியே அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தை சுற்றி தவேகா நிர்வாகிகள் சூழ்ந்திருக்கின்றனர். அவருடன் செல்ஃபி எடுக்கவும் முயன்று வருகின்றனர். அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். QR கோட் அனுமதியுடன் வருவோருக்கு மட்டுமே நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான அனுமதி கிடைக்கும் என நிபந்தனை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது கூட்டமாக நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. வேலூரில் தவேகா சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக விஜய் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். தற்போது நிகழ்ச்சி நடைபெறும் திடலுக்கு வெளியே அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் இருசக்கர வாகனத்தில் நிர்வாகிகள் மத்தியில் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அவரை சூழ்ந்த தவேகா தொண்டர்கள் செல்ஃபி எடுக்க முயன்று வருகின்றனர். 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கூட்டம் அதிகமாகி வருகிறது. காலை முதலே நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிகமான நிர்வாகிகள் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். விஜய் இன்னும் சற்று நேரத்தில் விழா நடக்கக்கூடிய இடத்திற்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பில் அந்த இடத்தை சுற்றிலும் அதிகமானோர் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பாதுகாப்பு பணிகளுக்காக காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். சேலத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தை தொடர்ந்து வேலூரில் தவேகா சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. சேலத்தில் வெயில் காரணமாக ஒருவர் உயிரிழந்த நிலையில் வேலூரில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது. தவேகாவின் நிர்வாகிகள் கூட்டத்தில் முதல் முறையாக மேற்கூரை அமைக்கப்பட்டு நாற்காலிகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பிரச்சார வாகனத்தில் நின்று பேசவிருக்கிறார் எனவும் கூறப்பட்டது. அதாவது விழாவில் பேசுவதற்காக தனியாக மேடைகள் எதுவும் அமைக்கப்படாமல் விஜயனுடைய பிரச்சார வாகனத்தில் நின்றபடியே அவர் பேசவிருக்கிறார். முன்னேற்பாடுகளை கவனிக்கும் வகையில் தவேகாவின் முக்கிய நிர்வாகிகளான ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், ஆனந்த் ஆகியோர் அந்த பகுதிகளில் ஏற்பாடுகளை கவனித்து வருகின்றனர். அதேபோல வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மருத்துவ வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்டவையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரச்சார வாகனத்தில் நின்றபடியே ராஜ்மோகன் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டு வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இப்ப அந்த ப்ளூ கலர் சேர்லாம் இருக்குல்ல, அங்க தம்பிகளை உள்ள விடலாங்கயா, கொஞ்சம் உள்ள விடுங்க. அடையாள அட்டை வைத்திருக்கக்கூடிய QR கோடு கூடிய அடையாள அட்டை வைத்திருப்பாங்க, உள்ள விடலாம். பெண்களுக்கு பின்னால் இருக்கிற சேர்ஸ்ல இன்னும் சற்று நிமிடத்தில் வேலூரில் தவேகா நிர்வாகிகள் கூட்டம் தொடங்கவிருக்கும் நிலையில் அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் குறித்து விரிவான தகவல்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் பழனிவேல் இணைப்பில் இருக்கிறார். பழனிவேல், வணக்கம். விஜய் இன்னும் எவ்வளவு மணி நேரத்துல அங்க வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்துல வெளியே நிறைய கூட்டம் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை குறித்து விரிவான தகவல்களை தாருங்கள்.
திவ்யா, வேலூர் மாவட்டம் வேலூர் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரசம்சேரி என்கிற இடத்துல தவாக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கும். இந்த சாலையில் இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடந்து சென்றால் அந்த தவாகவுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடப்பதற்கான விழா பந்தலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தூரம் நாம் செல்ல வேண்டும். அந்த தூரத்திற்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட 6 இடங்களில் போலீசார் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்புகள் வாயிலாக தீவிர சோதனை செய்யப்பட்டு குறிப்பாக அந்த சென்னையில் இருந்து தவாக நிர்வாகிகள் அந்த 4909 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அனுமதி பாஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதி பாஸ் உள்ளவர்களை மட்டுமே இங்கிருந்து அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அதாவது 1, 2 அல்ல 6 சோதனை சாவடிகளை கடந்து அவர்கள் இங்கிருந்து அந்த விழா மேடைக்கு செல்ல வேண்டும். இன்னும் சற்று நேரத்தில் அதாவது காலை சென்னையில் இருந்து சாலை மார்க்கமாக காரில் புறப்பட்ட விஜய் தற்போது வேலூரை கடந்து இந்த விழா நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் விழா மேடைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவரை காண்பதற்காக தவாகவுடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் அதிக அளவில் திரண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இது மக்கள் சந்திப்பு கூட்டம் என முன்பு அறிவிக்கப்பட்டது. ஆனால் போலீசார் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருந்தார்கள். அதாவது தவாக சார்பில் 25,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான அனுமதியானது கோரப்பட்டது. ஆனால் காவல்துறையுடைய நிபந்தனை என்பது 25,000 மக்களுக்கு மேல் திரளும் பட்சத்தில் அதற்கான விழா மேடைகள் அமைக்கப்பட வேண்டும், விழா பந்தல்கள் அமைக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு போதிய இருக்கைகள், குடிநீர், கழிவறை வசதி போன்றவை செய்து தர வேண்டும் போன்ற பல்வேறு வசதிகளை செய்து தர வேண்டும் என அவர்கள் நிபந்தனை வைத்தார்கள். அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு தவாகவால் அந்த பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலையில் அவர்கள் அந்த நிகழ்ச்சி மக்கள் சந்திப்பு என்பது நிகழ்ச்சியை மாற்றி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக மாற்றினார்கள். இதே போன்றுதான் சேலத்திலும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமானது நடைபெற்றது. அதே போன்றுதான் இங்கேயும் நடக்கிறது. கிட்டத்தட்ட 4900 நிர்வாகிகளுக்கு அனுமதி அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு அவர்கள் அனுமதி அட்டை வழங்கியிருப்பதை தாண்டி அதிக அளவில் தொண்டர்கள் விஜயை காண்பதற்காக குவிந்திருக்கிறார்கள். போலீசார் அவர்களை ஒருபோதும் இங்கிருந்து அனுமதிக்கப்படவில்லை. போலீசார் வழக்கமாக விஜய் கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு என்பது அதிகரித்து இருக்கும். ஆனால் இப்போது வழக்கத்தை மீறி அதிக அளவில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 போலீசாருக்கு மேல இந்த பகுதி முழுவதுமே வந்து கண்காணிப்பு ஈடுபட்டிருக்காங்க. இந்த சாலை மட்டும் இல்லாமல் இந்த விழா மேடைக்கு செல்வதற்காக கிராமப்புறங்கள் வழியாகவும் பல்வேறு மலை காடுகள் வழியாகவும் தவாக தொண்டர்கள் நுழைந்து செல்கிறார்கள். குறிப்பாக குறுக்கு பாதைகளில் புகுந்து அவர்கள் செல்ல முயல்கிறார்கள். அவர்களை ஆங்காங்கே போலீசார் தடுத்து நிறுத்தி அனுமதி அட்டை இருந்தால் இங்கே இருங்கள், இல்லை என்றால் உள்ளே செல்லுங்கள் அல்லது வெளியே செல்லுங்கள் என்ற வார்த்தையை சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பி வருகிறார்கள். ஆனால் தொண்டர்கள் அதை ஏற்காமல் விஜயை காண வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவர் இந்த சாலை வழியாக தான் செல்கிறார் என்கிற ஒரு ஆர்வத்தில் சாலை ஓரங்களில் நின்றிருக்கிறார்கள். இது தேசிய நெடுஞ்சாலை என்பதால் போக்குவரத்து பாதிக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்கிற நோக்கில் சாலைகளில் இருபுறமும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. விழா நடைபெறக்கூடிய இந்த இடத்திற்கு தற்போது தவாகவுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அதே போல் ஆதவ் அர்ஜுனா, விமல்ராஜ் போன்ற அருண்ராஜ் ஆகியோர் முக்கிய நிர்வாகிகள் தற்பொழுது அந்த விழா மேடைக்கு வந்திருக்கிறார்கள். நம்ம இருக்கக்கூடிய பகுதிக்கு சற்று முன்பு வந்து தவாகவுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நேரில் வந்து பார்வையிட்டார். குறிப்பாக அவர் ஒரு அளவுக்கு தொண்டர்களை உள்ள அனுமதியுங்கள் என ஒரு கோரிக்கை வைத்தார். ஆனால் காவல்துறையினர் அந்த அனுமதி அட்டை நீங்கள் உங்கள் கட்சியின் சார்பாக நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அனுமதி அட்டை இருப்பவர்கள் மட்டும் நாங்கள் யாரையும் தடுப்பதில்லை, அவர்களை உள்ளே அனுப்புகிறோம் என்கிற வார்த்தை சொல்லி அதன்படியே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மக்கள் அதிகம் திரண்டிருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்கு இந்த சாலை வழியாக தான் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியில் நின்றாலே விஜய் அவர்களை பார்த்து விடலாம் என்று நிற்கிறார்கள். ஆனால் விஜய் அவர்கள் இந்த பாதையில் செல்வதற்கான வாய்ப்பில்லை. அவருக்கு தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வரும்போது வேறு பாதை வழியாக அவர் அந்த விழா மேடைக்கு பின்புறம் செல்வதற்கான வசதிகள், அவருடைய கான்வாய் செல்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிதான் வந்து கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தவாக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் துவங்க இருக்கும் என எதிர்பார்க்கிறது. குறிப்பாக அரசியலில் தற்போது விஜய் அவர்கள் அந்த
அவருடைய ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட போகிறது. ஆனால் இதுவரையில் விஜய் அவர்களை அறிவிப்பை ஏற்று பிரதான அரசியல் கட்சிகள் எதுவுமே அவருடைய கூட்டணியில் செல்லவில்லை. ஆனால் இருப்பினும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கூட்டத்தில் விஜய் எந்த மாதிரியான ஒரு பேச்சை பேசுகிறார், அவருடைய நோக்கம் அடுத்து என்னவாக இருக்கிறது, அவர் எதை மையப்படுத்தி அவருடைய உரை இருக்கும் என்ற ஆர்வத்தில் அவர் கேட்பதற்காக அதிக அளவில் இங்கு வந்து கூட்டம் திரண்டு இருக்கிறது. ரசிகர்கள் அதிகாரிகள் வராங்க. அனுமதி இருக்கிறவர்கள் ஏற்கனவே உள்ளே காலை முதல் 9 மணி முதல் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு வராங்க. அவங்க 9 மணி அப்ப இருந்தே அவர்கள் நிர்வாகி அட்டைகளுடன் அவர்கள் உள்ளே சென்று விட்டார்கள். நாம் இப்ப பார்க்கக்கூடிய பகுதி, இந்த பகுதியில் வந்து இருக்கிறவங்க உரிய அனுமதி அட்டை இல்லாதவர்கள், அவர்கள் இங்க வந்து பார்க்க முடியவில்லை, அவர்கள் உள்ளே செல்லவும் முடியவில்லை. அவர் அனுமதி அட்டை இல்லாமல் இந்த பகுதியில் அப்படி அங்கங்கே வந்து போலீசாரால் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். இருப்பினும் சாலை ஓரமாக இருந்து எப்படியும் விஜய் அவர்கள் வருவார், அவரை பார்க்கலாம் என்கிற ஆர்வத்தில் அவர்கள் தொண்டர்கள், ரசிகர்கள் இந்த பகுதியில் திரண்டு இருக்கிறாங்க. திவ்யா, பழனிவேல், நீங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில நிர்வாகிகள் இருக்காங்களா? அவங்க கிட்ட பேச முடியுமா? அவங்க இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன, எப்போது இருந்து காத்திருக்காங்க அப்படின்னு அவங்க பேச நம்மளால கேட்க முடியுமா? திவ்யா, தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே அந்த விழா நடக்கக்கூடிய, அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அந்த பகுதியில் தான் இருக்காங்க. நாம் இருக்கக்கூடிய பகுதிக்கும் அந்த பகுதிக்கும் குறைந்தபட்சம் 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய பகுதிகள் தான் அவங்க இருக்காங்க. விஜய் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வர இருப்பதால் அவர்கள் கவனம் முழுவதும் ஆங்காங்கே அங்கே இருக்கிறது. அந்த பகுதியில் மட்டுமே அவர்கள் இருக்காங்க. விஜய் வரவேற்பதற்காகவும் அவர் என்ன பேச போகிறார் என்பதற்காகவும் அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை எப்படிலாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற நிர்வாகிகளை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பகுதியில் அந்த தாவேகாவுடைய ஒருங்கிணைப்பாளர் நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்களும் தங்கள் தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு வலியுறுத்துகிறார்கள். குறிப்பாக நாங்கள் அனுமதி அட்டை கொடுத்தவர்கள் மட்டும் உள்ளே வந்தால் போதும், தொண்டர்களாகிய ரசிகர்களாகிய நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள், காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்கிற கோரிக்கை அவங்க தொண்டர்களுக்கு தெரிவித்து நீங்கள் சென்று வாருங்கள், அடுத்த முறை மக்களை சந்திக்கும் போது விஜய் அவர்களை சந்திக்கலாம் என்கிற ஒரு கருத்தை தொண்டர்களுக்கு தெரிவித்து வருகிறார்கள். நிர்வாகிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. காவல்துறை தரப்பில் அதே ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறார்கள். அதாவது விஜய் இந்த பாதையில் வருவதிலே ஒரு மாற்று பாதையில் உள்ளே வருகிறார், நீங்கள் அனுமதி அட்டை இருந்தால் உள்ளே செல்லுங்கள், இல்லை என்றால் பொதுமக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் சாலை ஓரமாக இல்லை திரும்பி செல்லுங்கள் என்கிற ஒரு கருத்தை வந்து காவல்துறை சார்பில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் விஜய் அவர்களை பார்ப்பதற்காகவும் அவரை வரவேற்பதற்காகவும் இங்கு ரசிகர்கள் சாலை ஓரத்தில் திரண்டு இருக்கிறாங்க. திவ்யா, விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இன்னும் சற்று நேரத்தில் அவர் விழா மேடைக்கு வந்து விடுவார் என்கிற சொல்லப்படுகிறது. திவ்யா, இன்னும் சற்று நேரத்தில் வேலூரில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவிருக்கும் நிலையில் களத்திலிருந்து கூடுதல் விவரங்களை அளித்தமைக்கு நன்றி பழனிவேல். தாவேகா சார்பில் வேலூரில் நிர்வாகிகள் கூட்டம் இன்னும் சில நிமிடத்தில் தொடங்கவிருக்கிறது. அதற்காக சென்னையில் இருந்து சாலை மார்க்கமாக அக்கட்சியின் தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடத்தில் அந்த பகுதிக்கு சென்றடைவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. QR கோட் அனுமதி இருப்பவர்கள் மட்டுமே பங்கேற்க அனுமதிக்கப்படுவர் என நிபந்தனை விதிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு நபர்களும் விஜயை காண்பதற்காக விழா நடக்கக்கூடிய இடத்திற்கு வெளியே கூடியிருக்கக்கூடியதை நம்மால் காண முடிந்தது. அதேபோல தாவேகாவை பொறுத்தவரை முன் எப்போதும் இல்லாத வகையாக இன்று மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும், காத்திருப்போரை எந்த ஒரு சிரமத்திற்கும் ஆளாக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக முதன்முறையாக மேற்கூரையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது விஜய் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சென்னையிலிருந்து வேலூருக்கு சாலை மார்க்கமாக சென்ற விஜய் தற்போது வேலூரில் அகரம்சேரியில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. வாகனத்தில் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்தபடியே சாலையில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கைகளை அசைத்தபடியே சென்று கொண்டிருக்கிறார் விஜய். அவரது வாகனத்தை சுற்றி அவரை காண்பதற்காக பல்வேறு நபர்களும் பின்தொடரும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது வேலூரில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் இடத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளினுடைய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இன்னும் சில நிமிடத்தில் விஜய் வருவார் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்தவுடன் ஆரவாரமாக அதற்காகவும் காத்திருக்கின்றனர். கடும் வெயில் காரணமாக மேற்கூரை மற்றும் அமர்வதற்கு நாற்காலி வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு குடிநீர் வசதி, மருத்துவ வசதி உள்ளிட்டவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும் திடலுக்கு வெளியே காத்திருக்கக்கூடிய மக்கள் மற்றும் நிர்வாகிகளினுடைய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம்.
விஜயை காண்பதற்காக நீண்ட நேரமாக இவர்கள் காத்திருக்கின்றனர். QR கோட் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்களும் விஜயை காண வேண்டும் என்ற காரணத்திற்காக திடலுக்கு வெளியே காத்திருக்கின்றனர். இன்னும் சில நிமிடத்தில் விஜய் வந்தடைவார் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்த காரணத்தினால் அவர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சாலையின் ட்ரோன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விஜயை சந்திப்பதற்காக சாலை மார்க்கமாக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் அந்த சாலையில் நடந்து வந்திருக்கக்கூடிய ட்ரோன் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் இன்னும் சற்று நிமிடத்தில் அகரம்சேரியில் நடக்கவிருக்கும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்பார் என தெரிகிறது. முன்னதாக சாலையில் பொதுமக்களும் நிர்வாகிகளும் விஜயை காண்பதற்காக சாலையில் நடந்து வந்திருக்கக்கூடிய ட்ரோன் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி, 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி, அவர்களும் QR கோடு வைத்திருக்க வேண்டும் என பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் பலரும் விஜயை காண்பதற்காக வேலூரில் அகரம்சேரியில் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். திடலுக்கு உள்ளே நிர்வாகிகள் விஜயை காண்பதற்காக ஆரவாரமாக சத்தங்களை எழுப்பி வருகின்றனர். நடனமாடியும் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். சேலத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பை தொடர்ந்து வேலூரிலும் தவேகா சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவிருக்கிறது. நிர்வாகிகள் சந்திப்பின் போது அவர்கள் மத்தியில் விஜய் என்ன பேசவிருக்கிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது. தவேகா நிர்வாகிகள் கொடிகளை அசைத்தபடியும் துண்டுகளை அசைத்தபடியும் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நடனமாடியும் தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இன்னும் சில நிமிடத்தில் தவேகா தலைவர் விஜய் அந்த இடத்திற்கு வந்தடைவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தவேகா நிர்வாகிகள் நடனமாடியும் விசிலடித்தும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர்.